ஓகே வாங்க. ஆரம்பமான்றது குடும்பங்களையும் தோப்படும் நகுலாஸ்வனானவர்கள் வணக்கம். வாருங்கள் நகுலாஸ்வனானவர்களே. இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்புறவுகளே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் குவலியம். குடும்பம் குவலியம் 1036வது தலைப்பூடாக மலர்ந்து மனம்பரப்பை உங்கள் முன் வருகிறது. என்னுடைய குரலை சகித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, ஏனென்றால் ஆறுதலாகத்தான் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆறுதலாகாதீங்க நீங்க. நீங்க சும்மா இருக்கிறீங்களா? நல்லது நல்லது. இன்னைக்கு தலைப்பு நான் எப்படி கொண்டு வந்தேனான்டா, ஒரு குடும்ப உறுப்பினர் நோயுற்றிருந்தால் ஏனையவர்கள் போறவர்கள் அதை பார்க்கிறதுக்கு எப்படி ஆறுதல் சொல்றார்கள், அதே நேரம் அவரை தேற்றுவதற்கு உளவியல் ரீதியாக எப்படி நடந்து கொள்ளலாம். அண்மையில ஒருவர் கொஞ்சம் கடுமையான நோயால் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறார். அவரை பார்க்க நான் சென்ற நேரம் இன்னும் 3 பேர் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் என்னென்றால் அவர்கள் கேட்ட வினாக்கள் எனக்கு இப்படி ஒரு தலைப்பை கொண்டு வர தூண்டியது. ஏன் நீங்கள் என்ன செய்த, நீங்கள் எப்படி இது வந்தது, டாக்டர்கிட்ட மருந்து இந்த மருந்து நல்லதில்லை, இப்படியான பல கதைகள் அதற்குள் கதைப்பட்டதை நான் பார்த்திருந்தேன். ஆனா உண்மையா ஒரு நோயாளியோட நாங்கள் உறவாட வேணும், அது கட்டாயங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் என்றது எனக்கு அப்போதுதான் தெரிஞ்சது. எப்படி நாங்கள் ஆறுதல் சொல்லலாம், அவர்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லலாம், என்ன மாதிரி அதை நாங்கள் அவரை பார்க்க போய்க்க அணுகுமுறை எப்படி இருக்க வேணும் போன்ற விடயத்தை பேசிக்கொள்ளலாம். பாணி நீங்க சொல்லுங்க. இல்ல இருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டு வருகின்றன பலர் இருக்கிறார்களா? ஆமா, அவசரங்கள் தெரியல, இருப்பவர்கள் பேசிக்கொள்ளலாம். யார் முதல் வர போறீங்க? செல்வி நித்யானந்தனா, ஜெயா நடேசனா? வணக்கம் நவிலா. வணக்கம். நானும் நீங்க நல்ல ஒரு அருமையான தலைப்பை கொண்டு வந்திருக்கிறீங்க. நோயாளர்களை நாங்க எப்படி அவர்களோட எப்படி நாங்க அந்த கதைச்சுக்கள் எப்படி நாங்க பார்க்கறது, நாங்க எப்படி பார்க்க வேண்டிய நிச்சயமாக ஒரு நல்ல விஷயத்தான் இது. எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக நான் இதை பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் இப்போ வருத்தத்தில் கிடந்துட்டார், விபத்துலையோ ஒரு நோயிலையோ அவர் போயிட்டார். அப்போ அவர் அவருடைய மன வேதனைகள், உள்ளத்து உணர்வுகள், அந்த உறவினர்களுடைய அந்த மனப்பாடுகளெல்லாம் நாங்கள் உணர்ந்திருக்கணும். பார்க்க போறாக்கள் உணர்ந்திருக்கணும். என்ன அப்போ அவருடைய மனதை நோக வைக்காத மாதிரி நாங்கள் பார்த்து நாங்கள் ஒரு ஒரு பார்வையாலேயோ ஒரு அன்பாலேயோ நாங்கள் அவர்களுக்கு அந்த எங்களோட ஆறுதலை தெரிவிக்கணுடைய தேவையில்லாத கதைகள் கதைக்கிறது போயிருந்து கண்டு அதில் இருந்து கண்டு இந்த அந்த மனம் வேதனைப்படக்கூடிய மாதிரியான கதைகள். நீ கவனமாக போயிருக்கலாம் தானே, கவனமாக இருந்திருக்கலாம் தானே. அவர் என்ன கவனம் இல்லாமல் ரோட்டில் போவார். என்ன இப்போ இங்கே ஒரு பொடியனும் விழுந்துட்டார், ஒரு பொடியும் சைக்கிளில் போனால் ஒரு கேரை அடிச்சு போட்டு அடிச்சிட்டான். காலம் அந்த பொடியனுக்கு நசுங்கி ஹாஸ்பிட்டலில் படுக்கையாக கிடக்குது அந்த பொடியன். இப்போ நாங்கள் என்ன நினைக்கணும், ஐயோ இந்த பிள்ளை ஒரு ஒரு பிள்ளை வாழக்கூடிய ஒரு பிள்ளை இப்படி கிடக்குது, ஒரு அனுதாபம். அந்த பெற்றோரை நாங்கள் எப்படி தேற்றணும்? அந்த அந்த மனப்பக்குவம் இல்லாம கவனமா போயிருக்கலாம் தானே, ரோட்ல போன இந்த பெரிய பொடியன் தான் அவனுக்கு கவனமா போனேன், இந்த பொடியன் வேணுமெண்டா போயிருக்கும். அது அந்த 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 அடிச்சவனுடைய பிள்ளையாகத்தான் அது இருக்கிறது. அந்த வேதனைப்படுத்தக்கூடிய மாதிரியான சொற்களை சொல்றது. இப்ப நானும் விழுந்துட்டேன்னு சொல்லி இப்போ கேள்விப்பட்டா சொல்லுவாரு, எத்தனை முறை விழுறீங்க நீங்க, உங்களுக்கு என்ன எத்தனை முறை, உங்களுக்கு என்ன ஏற்றி அவங்களுக்கு விழுறணும்னு சொல்லி. அப்படி எதுக்காக ஐயோ விழுந்தவன் ஒரு அனுதாபம் இல்லை, இந்த விழுறதை பற்றி பரிகாசமாக சொல்றது. இதுதான் வேலை இவங்களுக்கு இதுதான் வேலை, இந்த நேரம் விடுகிறதுன்ற மாதிரி பரிகாசமாக இருக்கிறது. அந்த அனுதாபமாக அந்த 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 அனுபவப்பட்டவர்களுக்கும் அந்த விழுந்தவர்களுக்கும் அந்த அவர்களை சுமப்பவர்களுக்கு தான் அந்த வலி தெரியுமே ஒழிய பார்க்கிறவர்களுக்கு அது தெரியாது. அந்த வலிகளும் வேதனைகளும், அந்த குடும்பம், அந்த உறவினர்கள் எவ்வளவு அவதிப்படுவாங்க, எவ்வளவு மன கஷ்டம் அவங்களுக்கு, எவ்வளவு இழப்புகள், அதுகளெல்லாம் ஒரு ஓடி உதவி செய்யக்கூடிய தன்மை இல்லை. அப்ப நீங்க சொல்றீங்க, அதாவது வேதனைப்படுத்தாத சொற்களை பாவிக்க வேணும்.
நிச்சயமாக வேதனைப்படுத்தாம கவலைப்படாதீங்க, எல்லாம் கடவுள் சித்தம் தானே, உங்களுக்கு சுகம் ஆமா. வந்துடும், உங்களுக்கு சுகமா வந்துடும், நாங்க உங்களுக்காக பிரார்த்திக்கிறோம், உங்களோட மன ஆறுதலுக்காக நாங்க பிரார்த்திக்கிறோம். நாங்க அவர்களுக்கு நம்பிக்கை பலம். இதமாக நம்பிக்கை பலத்தை ஊட்டணும் என்ன? அவர்களுக்கு இதமாகத்தான் நாங்க பேசணுமே ஒழிய சும்மா அந்த 4 பேர் சேர்ந்து போறது. இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆள் இருந்தா 4 பேர் சேர்ந்து, நான் இன்றைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், நீ வாரியா வா சேர்ந்து போகும்போது போயிட்டு அந்த நோயாளருக்கு முன்னால் போயிருந்து கண்டு ஊர்க்கதை, உலக கதை, வம்பு கதையெல்லாம் சத்தம் போட்டு கதைக்கிறது. இதெல்லாம் தேவையில்லை. ஹாஸ்பிட்டல் ரூமில் போயிருந்தா நாங்கள் ஒரு வருத்தக்காரர் இருக்கார், பக்கத்தில் ரூமில் ஆட்கள் இருக்காங்க, ஆமா. உணர்வதில்லை எங்கட ஆட்கள், விளங்குதா? ஆமா. போய் 4 பேர் கூட்டமாக போயிருந்து கொண்டு சத்தம் போட்டு கதைச்சு, அப்போ அந்த வெளியில் இருக்க அந்த அன்புமீர் வந்து நர்ஸ் வந்து இன்னைக்கு கூட சத்தமாக இருக்குன்னு கேட்குற அளவுக்கு சத்தம் போடுறாங்கன்னா பாருங்கள் அந்த கோடுக்குள்ள. அது நாங்கள் ஆகவே அதை தவிர்க்க வேணும். நாங்கள் அமைதியாக போனால் பார்த்துட்டு அமைதியாக வரணும். இடம் சூழலை பார்த்து நாங்கள் சத்தம் போட்டு கதைக்கிறது விதத்தை பக்கத்து வெட்டிலும் இன்னும் ஒருவர் படுத்திருப்பார். அப்ப இவர்கள் வந்தவர்கள் கலகலப்பாக காய்ச்சி கொண்டு நிக்க அவர்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடிய நிலை வந்துட்டு நாங்கள் இப்போ நாங்கள் ஒரு சாதாரண ஒரு செக்கப்புக்கு போயிருக்கிறோம்னு சொல்லிச்சுன்னா வந்து எங்களோட கதைச்சு சிரிச்சு கதைக்கலாம். ஏன் கவலைப்படுறீங்க, சும்மா இதெல்லாம் சும்மா எல்லாம் நாங்கள் சகஜம் தானே, வாழ்க்கையில் வரதானே, சும்மா நோர்மல் தானே, அப்படி வந்து கதைக்கலாம். அதுதான் உண்மை. ஏன்னா அவரோட கதைக்கிறது தான் உண்மை. மற்றபடி அவங்கள பற்றி இவங்ககிட்ட வந்தபடி பாரு இப்படி வந்து இவங்களுக்கு தேவை தான், இவங்களுக்கு தேவை தான், இவங்களோட ஆடின ஆட்டத்துக்கு இவங்களுக்கு இது தேவை தான் ரெண்டு பக்கத்தில் கதைச்சி போட்டு முன்னால் போய் வேஷம் போட்டு கதைக்கிறது எல்லாம் அதெல்லாம் சரியான விஷயம் இல்லை. நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. என்ன நான் பார்த்த மட்டும் நிறைய பேர் முன்னால விட்டு பின்னால கதைக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க. ஆகவே அந்த வருத்தக்காரருக்கு நாங்கள் உள்ள ரீதியாக, நாங்கள் உணர்வுபூர்வமாக அவரோட உள்ள ரீதியாக நாங்கள் எங்களோட ஆறுதலை தெரிவிக்க வேணும். அவர்களை தட்டி கொடுக்குற மாதிரி, அவர்கள் சோர்ந்து போகாத மாதிரி அவர்களை நாங்கள் தட்டி கொடுத்து அவர்களை ஆறுதல் படுத்த வேணும். மிக்க நன்றி அக்கா. ஆமாம், அந்த குடும்பத்தினரையும் நாங்கள் ஆறுதல் படுத்த வேணும்னு நானும் மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஒன்று மிக அழகாக சொன்னீர்கள், வேதனைப்படுத்தும் சொற்களை நாங்கள் அந்த இடத்துல பாவிக்க கூடாது. ஏனென்றா அந்த நோயாளிக்கு ஆறுதல் கொடுக்கத்தான் நாங்க போகிறோம். ஆகவே அந்த சோர்ந்திருக்கிற நேரத்துல புத்தெளிலாக அவர் வர வேணும் அல்லது அவர் வர வேணும் என்பதற்காக நாங்கள் அந்த மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய நிலை இருக்குது. ஆகவே நீங்க சொன்ன அந்த உளவியல் ரீதியாக அணுக வேண்டும். அவர் என்ன சொல்ல இனி ஒரு நோயாளியை என்ன சொல்லுறாருன்னு கேட்க மாட்டோம். நாங்கள் கேட்காமே நாங்கள் அப்படியே சொல்லி கொண்டிருப்போம். அப்படியும் இருக்கிறது. அருமையான கருத்தை சொன்ன நேவிசக்காக்கு நன்றி. வணக்கம். வணக்கம் நல்லா சுவநாதன். நல்ல தலைப்பு. ஒரு நோயாளியை நாங்கள் பார்க்க போகணும் என்றால் சிரித்த முகத்தோட அவர்களை சந்திக்கணும். என்ன நிச்சயம் நிச்சயம் நீங்கள் நேசாக இருக்கிறபடியா உங்களுக்கு நிறைய விடயம் தெரியும். அணுகுமுறை அவர்களுக்கு ஒரு விருப்பம் குடிக்கதா இருக்க வேண்டும். என்ன 4-5 பேர் அள்ளி கட்டிக்கொண்டு குடிக்கொண்டு போறது அழகு இல்லை. தனித்தனி 2-3 பேர் போய் ஒரு பூவை கொண்டு போய் கொடுத்து அந்த பூவை எடுத்து அதை கதைச்சு அந்த பூவோடைய வடிவாக வச்சு அதில் அந்த பூ கொடுப்பேன் பொருட்களை கொண்டு ஒரு பூவை கொண்டு போய் ஒரு சாடியில் வச்சு அதை அதில் கதைக்கிறாங்க. மற்றது உங்களுக்கு என்ன வருத்தம்னு நாங்கள் கேட்கக்கூடாது. ஒரு நாளும் வருத்தக்கூடாது. நாங்கள் அதில் போய் எங்களுக்கு இப்படி வருத்தங்கள் வந்தது எல்லாம் கடவுள் இது, நீங்கள் கடவுளை நம்பிக்கை வைக்கணுங்க, நம்பிக்கை தான் சொல்லி நாங்கள் ஒரு அன்பான வார்த்தைகளுக்காக அணுகுமுறை எங்களுக்கு ஒரு சிறப்பாக அதுகள் விரும்பக்கூடியதாக இருக்க வேண்டும். என்ன உலகத்துக்கு அது எல்லாம் அந்த நடக்குது, இங்கே நடந்தது ஒரு மரணம் துக்கரமான சம்பவங்கள் ஒரு செயல்களை ஒரு நாள் அந்த அவையோட கதைக்கவே கூடாது. என்ன ஆறுதலாக இதாண்டு இந்த மருந்துகளை எங்களுக்கு அது இயற்கை தானி வருத்தங்கள் வர வடிவா அதெல்லாம் மாற்றம் வரும் உங்களுக்கு அன்பான வார்த்தைகளை கூறி நாங்கள் அவர்களுக்கு சந்தோஷப்படுத்தணும். அவைகளை கலகலப்பாக கதைச்சு இதாண்டு மற்றது அணுகுமுறை தான். அவர்களோட போய் நாங்கள் அணுகி இருந்து கதைச்சு ஊர்கதைகள் தில்லாத்து கதைகள் வீண்டாமல் அவர்களுக்கு அந்த வருத்தம் என்ன எல்லாம் சும்மா என்ன வருத்தம் ஒரு நாளும் கேட்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வருத்தம் இப்படி இதுன்னு அது சாத்தியமாகாதே. சில பேர் கேட்டுக்கொண்டே நிப்பினோம், உங்களுக்கு என்ன டாக்டர் சொன்ன வரப்ப என்ன வருத்தம் உங்களுக்கு, அதுக்கு சரியான பிள்ளை அப்படி கேட்கவே கூடாது. டாக்டர்ஸே சில பேர் பேஷண்ட்டுக்கு அந்த வருத்தங்களை சொல்ல மாட்டேன். நம்ம என்னென்னா அவர்கள் அந்த அவையிலேயே சொல்லிருப்பேன் இல்லை, நம்ம அவியலுக்கு உறவுகளுக்கு சொல்லி வச்சிருப்பேன் இப்படி இப்படின்னு. அதிகமாக பாருங்க, இப்போ இங்கத்தையெல்லாம் அதிகமாக பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும். பிள்ளைகள் தான் அந்த கதைக்கிறது. வயதானவர்களுக்கு இருந்தாலும் கூட எனக்கு தானே நான் கேட்கல என்ற வருத்தத்தை பற்றி மேலால் கதைத்தவையோடய நான் உள்ளேன்னு சொல்லி இல்லை. என்ன பிள்ளைகளோட கதைச்சு இந்த மாதிரி தள்ளணும், அவாக்கு அட்வைஸ் கொடுங்க, ஆறுதலான வார்த்தைகளை சொல்லணும், அவைகளுக்கு சொன்னாலொழிய அப்படித்தான் நடக்க வேணும். நாங்களும் என்ன அவர்களுக்கு மனம் அழுத்தத்துக்குரிய
இந்த பயந்த செய்திகள் சொற்கள் அதுகளை சொல்லக்கூடாது. என்ன தடவி கொடுத்து அவர்களோட நின்று வடிவாக அழகாக அவர்களோட கதைச்சு வர்றதுதான் சிறப்புன்னு நான் ஆமா சொல்லுவேன். மிக நன்றி. அருமை. மிக அருமையாக நல்ல கருத்துக்கள். அதாவது முதல்லயே நீங்க சொன்னீங்கல்ல, வேட்ட போய்க்கு ஒரு சிரித்த முகத்தோட போகும்போது அவருக்கு இருந்த வருத்தமும், ஐயோ மாறி நானும் இப்படி சிரிக்க வேணுமே என்ற ஒரு எண்ண பதிவை அந்த அவருக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அவைகளும் அந்த அடுத்தது வரவேற்பினம் என்ன நாங்கள் ஒரு சிவ அடை வந்துட்டீங்களான்னா அவைகளும் ஒரு சிரிச்ச முகத்தோட சிரிப்பி சிரிப்பினம். வரவேற்பினம். ஆமாம். அதில் துக்கத்தோடு அவர்கள் வருத்தம் பண்ணி நாங்கள் துக்கத்தோடு வேணா அதுகளும் சூழ்ந்ததான் இருக்குங்கள். எங்களோட கதைக்கவே ராதுகள் என்ன அடுத்த அணுகுமுறை நல்லதா அமையும். நல்லதாக அமைய வேணும். ஆமா அதே நேரம் பூ கொடுத்து அநேகமாக நாங்கள் ஜெர்மன் ஆக்களை கூடுதலாக பார்க்க போய்க்கதான் இந்த பூவை கொண்டு போவோம். எங்களுடைய ஆக்கள்கிட்ட நாங்கள் பழங்களை தான் கொண்டு போறது வழக்கம், ஹாஸ்பிட்டல்லையோ வீட்டிலேயோ. அதே நேரம் நீங்கள் அதை அழகாக சொன்னீங்கள், இந்த பூக்கள் எப்படி இந்த பூமி படுக்கையில் மலர்ந்திருக்கிறதோ அதுபோல நீயும் மகிழ்ச்சியாயிரு என்பதை காட்டுவதற்காகவே நாங்கள் உளவியல் ரீதியாக பூக்கள் கொண்டு செல்வது வழக்கம். அடுத்தது நீங்கள் அந்த என்ன வருத்தம் என்று துளாவி கேட்காமல் விட்டாலே அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஏனிவா இப்படி கேட்கிறாங்க போய் சொல்ல ஒன்றவைக்கு ஒரு எண்ணப்பதிவுகள் வந்துவிடும். ஆகவே அது ஒரு நாகரிகமாக நடந்து கொள்ளலாம் என்று அவர் உளவியல் ரீதியாக அது ஆறுதல் செல்வது தான் அந்த இது என்று அழகாக சொன்னார். நன்றி ஜெயாக்கா. அடுத்து செல்வி நித்யாக்கா. வணக்கம் நகுலா. வணக்கம் வணக்கம் வணக்கம். அழகான ஒரு தலைப்பு இன்றைக்கு எடுத்திருக்கிறீர்கள். என்ன சொல்லுவதென்றே தெரியாமல் இருக்கிறது. உள்ளூட்டுகளையும் இந்த பிரச்சனைகள் இருக்கு, வெளியிலேயும் அதிகமான இருக்கிறது. ஆனால் என்ன அங்காளி வீடுகளுக்குள்ள போகாமல் தன் வீட்டுகளையே பார்ப்போமே. என் வீட்டை பொறுத்த அளவில் நான் சரியான ஒரு நோய்வாய்ப்பட்டு இருந்தேன். அப்படி இருந்த போதும் காட்டி கொடுக்காமல் நடந்ததுதான் அதிகமாக நான் இருக்கிறேன் என்ன இதுல. ஆனால் அப்படி இருந்தும் என்னுடன் மகன் வைத்தியசாலைக்கு ஒரு தடவை வந்த பொழுது அவர்கள் இன்ன பிரச்சனைகள் என்று சொன்ன பொழுது உடனடியாக சொன்னார் அவர் அப்பாவுக்கு சொல்ல வேண்டாம், எனக்கும் உங்களுக்குள்ளேயும் இருக்கட்டும், நான் சமாளிச்சு கொள்றேனம்மா அப்படி என்று. ஏனென்றால் அவருக்கு தெரிகின்ற இது அளவுக்குரிய அன்பும் ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வந்துவிடும். அதனால அந்த ஒரு வார்த்தையை சொன்ன கொஞ்ச நாள் செல்ல மெல்ல மெல்லமா சொல்றேன், ஒன்றும் பறையாதீங்க பேச. ஆனாலும் ஒரு அரை மணித்தி அளத்துக்கிடையிலேயே என் முகத்தை பார்த்தவுடன் அவர் ஓரளவு அவர் இந்த பிரச்சனையோண்டு கேட்டு கண்டுபிடிச்சார். நான் அப்படி ஒண்ணும் சொல்ல இல்ல பிறகு வைத்தியசாலையை போய் அதை இருந்து சரி அதை விடுவோம். ஆனாலும் பிறகு நான் அடிக்கடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை மாறி மாறி பிரச்சனையா இருக்க போக. ஆனா நிறைய தடவை எனக்கு உண்மையில் சாமமும் இல்லாமல் எந்த நேரம் இருந்தாலும் எல்லா உதவியும் செய்திருந்தார், எல்லாமே இருந்தார், தண்ணி எடுத்து கொண்டு வருவார், எல்லாம் செய்து எல்லாமே வந்து நம்பிக்கை பலத்தை எனக்கு ஊட்டினார். அவர் உங்களுக்கு தெரியும், அவர் அந்த சிவபக்தி உடையவர் சொல்லணும். அப்படி நம்ம கும்பிட்டுட்டு அவர் சொன்னார் உங்களுக்கு எந்த விதம் இதுவும் சக்சஸா எல்லாம் நடக்கும், எந்த விதம் யோசிக்காதீங்கோ, நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு இல்லை, அப்படி ஒன்றும் நடக்காது, நீங்கள் நம்பிக்கையா வருவீங்க அப்படின்னு. ஆனால் அது போல பிரச்சனை இல்லாமல் ஓரளவுக்கு எனக்கு ஒரு 100 வீதத்துக்கு நம்பிக்கை தந்தபடியே அது போல இன்றும் நான் ஊசலாடி கொண்டு இருக்கிறது காரணம் 2 பேர்த சப்போர்ட் தான். ஆனா இந்த நேரமும் எனக்கு நல்ல உதவிகள், நல்ல வார்த்தைகள், அதுகள் ஒரு சின்னனாக நான் சொன்னதா கூட சொல்லுவார்கள். அது போலத்தான் எனக்கு நிறைய நன்றிகளும் அப்படி எல்லாம் செய்திருந்தார்கள் அந்த நேரத்தில். அப்படி அது போல நானும் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் நம்பி எனக்கு நிறைய இந்த ஃப்ரெண்டுகள் எல்லாம் வேலை செய்தவர் இருக்கா. ஆனால் நான் இவ சொன்ன மாதிரி பூக்கள் கொண்டு போய் அவர்களுக்கு சந்தோஷமாக அவங்க வீடுகளில் போய் பார்த்து கொண்டு வந்தேன். ஆனால் நான் அவர்களுக்கு ஒரு இது சொல்லுவேன், எத்தனை மணி சென்றாலும் உனக்கு என்ன மனதில் கவலையா இருந்தாலும் என்னோட தொடர்பு கொண்டு கதை எந்த நேரம் இல்லை. இங்க உங்களுக்கு தெரியும் தானே, அதுக்கு 3 மணிக்கு பிறகு எங்கட சனமோ இதற்கு நான் அப்படி இல்லை. நான் சொல்லுவேன், எந்த
போன் இப்பவும் நான் அது பிரச்சனை இல்லை. வச்சிருப்பேன். சாமம் எத்தனை மணி என்றாலும் நீ எடுத்துக்காது. ம். ஆனா எங்கட ஒரு ஒன்றை விட்ட அக்காவும் கனடாவில் இப்பொழுதும் இருக்கிறார். எங்களை அத்தான் இறந்து அவர் சரியான மன அழுத்தம் மாதிரி இருந்து இதனோட. ஆனால் நான் இரவு இஞ்சத்த நேரம் எல்லாம் 2 மணியிலிருந்து 3, 4 மணி வரையும் எல்லாம் கலைத்து கொண்டே இருப்பேன். சனி ஞாயிறு நாள் என்ன நான் வேலை இல்லை தானே, இரவு வெளியில வந்துருந்து இவரை கதவை பூட்டி போட்டு நான் அவருடைய கதைச்சு கொண்டு இருப்பேன். அப்படி அவருக்கு அந்த இப்ப பிரச்சனை இல்லாமல் இருக்கிறா. அப்படி நானும் அந்த ஆறுதலா என்னால இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் செல்வேன். ஆனால் ஒன்று வைத்தியசாலையில் இருக்கிறவர்களுக்கு கஷ்டம். எப்பவும் செய்யலாம். வெளியில நாங்கள் அந்த ரூமுல விட்டு வெளியில கூட்டிக்கொண்டு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல அதுல இருந்து ஒரு டீயை குடிக்கலாம் சேர்ந்து, ஏதாவது அப்படி இருந்து கதைச்சிட்டு கூடிக்கொண்டே விடலாம் கொள்ளலாம். அப்படியான உதவிகளாகவும் எங்களோட சரீரத்தால நாங்கள் இங்கால செய்ய முடியாவிட்டாலும் அப்படி ஒரு உதவிகளை நாங்கள் செய்யலாம். இடக்கிட போய் பார்த்து கொள்ளலாம் அப்படி என்று சொல்லி அதை இன்றைக்கு காலையிலும் நடந்தது உண்டு. கடந்த வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டுக்கு கீழுக்கு சுத்தம் செய்கிறவர் அந்த குப்பை அதுகள் 43 வருஷமாக வேலை செய்கிறார். ஆனா இந்த வீட்டுக்கு வந்து நான் 25 வருஷம் வந்த காலத்திலிருந்து மனுஷன் ஒரு நாள் பார்த்து ஒரு சிக்கண்டும் இல்ல, ஒரு லீவ் எடுக்கிறதுன்னு காண்ற குறைவு. விடியவில்லை நம்ம ஏகனையுமாக வெள்ளிக்கிழமை பார்த்தா ஆம்புலன்ஸ் வந்து ஆளை ஏற்றி கொண்டு போகுது. ஆனா அவர் இன்னும் பென்ஷன் எடுக்க இல்லை. 43 வருஷம் வேலை செய்திருக்க பென்ஷன் எடுக்க இல்லை. பேப்பர்ல எல்லாம் முந்த நாள் போன கிழமையில எல்லாம் வெள்ளிக்கிழமை பிறகு பேப்பர்ல எல்லாம் வந்திருந்தது. திடீரென்று தான் இன்றைக்கு அவருக்கு பதிலா இன்னும் ஒரு வேலை செய்கிறார். அவரை நான் கடையில விடிய போயிட்டு வெளியில வரும் பொழுது அவர் கூட்டிக் கொண்டு வந்தவர் ஏன்னா அவருக்கு இன்ன வருத்தம் எங்களை மகன் அன்றைக்கு வெள்ளிக்கிழமை அவரும் வேலையால வரையில கண்டு இருக்கு ஆக்கள் போனது. நானும் வேலையை போய்க்கல கண்டேன். ஆம்புலன்ஸ் வந்து ஆளைய சுத்தி எங்களை இந்த சென்ட்ரூமை சுத்தி 2 தரமும் கூடிக்கொண்டு போனது என்று அவருக்கு கடைசி ஆசை அதுதானா. இங்க வேலை செய்தபடியால் நிறைய ஜனங்கள் வந்து பேப்பர் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து பேப்பர்ல எல்லாம் வந்து இருக்கிறது. அவருக்கு கேன்சர். இனி வந்து அவர் 3 மாசம் அல்லது 6 மாசத்துக்கு தான் அவர் இருப்பாராம். அதுக்கு மிஞ்சி இல்லை. அதுல ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயாச்சு. ஆனா எனக்கு அது ஒரு மனதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. நிறைய ஜனங்கள் எல்லாம் வெளியில அவரோட பழைய நாட்கள் எல்லாம் நிறைய அவருக்கு அன்பளிப்புகள் எல்லாம் கொடுத்து அந்த பலூனுகள் ஊதி கட்டி சின்ன பிள்ளைகள் அதுகள் எல்லாம் அவர்கிட்ட வண்டில் எல்லாம் கட்டி நான் அப்ப அவரை கொன்றை யோசிச்சேன் பிறந்த நாளோ அப்படியே. பிறகுதான் பார்த்தா இப்படி சுகம் இல்லையென்று சொன்னா அப்படி ஒன்று இனி திரும்பி வர மாட்டார். 3 மாசத்துல இருந்து 6 மாசம் தான் தவணை கொடுத்துட்டு கொண்டு போனான்னு சொல்லி இன்றைக்கு அவர் சொன்னார். சரியான மனவத்தமா அதுக்கு ஒண்ணும் செய்யல. அது என்ன செய்யறது? சில பேருக்கு அவ்வளவுதான் தலையில எது எழுதி இருக்கோ நடக்குமோ அதுதான் நடக்கும். இறப்புக்கு வரப்போகுது என்றாலும் அது மட்டும் அவர் தன் தொழிலை செய்திருக்கிறார். சமூக பணி என்பது சாதாரணமா எல்லாரும் செய்ய இயலாது. அந்த தன்மைகளோட செய்திருக்கிற அந்த மனநிலையம் நாங்கள் பாராட்ட வேண்டும் நிச்சயம். ஆனா நல்ல அந்த சிரிச்ச முகமும் நல்ல இதுவும் மனம் பார்த்தா சொல்ல நம்ம இருக்கு இப்படி என்று இப்படி திடீரென வாரது ஒண்ணும் செய்யலாதானே அப்படி என்று அந்த மற்றவர் சொன்னார். அப்படி அதுக்கு போய் யாரும் ஆறுதல் சொல்றேன்டா என்னத்த சொல்ல முடியும்? ஒண்ணும் சொல்ல இயலாது என்ன. அப்ப அந்த அவர் சொன்னார் இன்றைக்கு அவர் என்னடா தான் இப்படி இந்த கிழமை போறேன் போய் பார்த்துட்டு வந்த பிறகு சொல்றேன்னு சொன்னேன். அப்ப நான் போயகளையும் பார்த்தேன். நான் அந்த மரணம் என்பது தெரியாது நிச்சயம் நிச்சயம் அவர் முதலுக்கும் மற்றவன் பின்னு கண்ட மாதிரி நிச்சயம். ஆனால் எப்பப்ப எந்த ரூபத்துல வருமென்றுதான் தெரியாது. ஆமா நன்றி மிக்க நன்றி செல்வி. ஏனென்றால் அந்த மரணம் எங்களுக்கு எப்படி வருவதுன்னு தெரியாது, எந்த நேரம் நடக்கும்னு தெரியாது. ஆனால் கேன்சர் பர்சனுக்கு ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லிடுவிடும் 10 நாளுக்குள்ள 1 மாதத்துக்குள்ள. அது அப்படி தெரிஞ்சு சாகிக்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆமா இல்ல எங்கட ஒரு பக்கத்தி விட்டு அவரும் 6 மாசம் தான் தவணை சொன்னது. அவரும் அவ்வளவு பெரிய வயசும் இல்ல.
ம். 3 மாசத்துக்கு இடையில யோசிச்சு ஆள் எனக்கு முடியும். வந்துருக்கணும். ஆமாம். அத நேரடியா சொல்லிவிட்டால் 10 நாள் இருக்கிறவர் 5 நாள்ல 5 போனாரு. நாள்லயே போடுவேன். ஆமாம். இங்க சேதுபதி என்ன ஒரு ஆமா 3 ஆமா. நாளுக்குள்ளேயே போயிட்டார். அப்படி அந்த ம். சொன்ன உடனே எனக்கு அப்படியா? எனக்கு அப்படியா? இது அதான் அதான். ஆபரேஷன் செய்யுங்க டாக்டர். அவர் டாக்டரை கஷ்டப்படுத்தி கொண்டுண்டவர். ஆனால் இவர தெரியும். நாளைக்கு ஆபரேஷன் கொண்டு போக முடியாம போச்சு. ம். ஆமாம். மிக்க ஆனா நன்றி. நான் அதுக்கு முதல் தான் கல்யாண வீட்டுக்குள்ள கண்டு கதைச்சேன் நான் தான். அவர் நல்லா தான் இருந்தவர். திடீரென கேட்க எங்களுக்கும் ஒரு மாதிரி சொக்கத்தான் போனது. என்ன செய்யறது? ஆமா, ஆமா. இப்ப அம்மாவா கவலைப்பட்டு சொல்லுவா வாய். ஆமா ஆமா. நன்றி நன்றி நவலா. நன்றி, நன்றி. நல்ல அழகாக சொன்னீர்கள். அதாவது நம்பிக்கை பலம் என்பது அவர்களுக்கு ஊட்ட வேண்டிய உண்டு. அடுத்தது இந்த குடும்பத்தின் சப்போர்ட் இருக்கிறபடியா எனக்கு நல்ல ஒரு மன திடம் இருந்தது. அந்த அந்த சப்போர்ட் தான் எப்போதுமே தேவையாக இருக்கின்றது. மற்றது நல்ல ஒரு கருத்து சொன்னார். வெளியில் கூட்டி வந்து அவர்கள் எங்களோட சேர்த்து டீ குடிச்சோ அல்லது ஒரு மகிழ்ச்சி படுத்தக்கூடிய நிலை இருக்கு. இது உண்மையான நல்ல உளவியல் முறை. அப்படித்தான் செய்ய வேணும். ஏன்னா சில பேரை விடுவினம் ரூமுக்கு வெளியால நீங்க போகலாம், பார்க்கலாம் என்று அதையும் அவர் அழகாக சொன்னார். நன்றி. வணக்கம் ஈஸ்வரன் அண்ணா. வணக்கம் நண்பர்களே, வணக்கம் வணியக்கா, வணக்கம் உறவுகள். அருமையான தலைப்பு. நன்றி. தலைப்பு பிடித்து கொண்டது மிகவும் பெரிய ஒரு தலைப்பு. ஆனால் அதற்கு சுட்டிக்கு கொண்டு வந்து நாங்கள் கூறுவதென்றால் அந்த நோயாளிக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும். கட்டாயம் நீங்கள் வருவீங்கள், நான் சொல்லக்கூடாது, வருவீங்கள், அது தண்டு நாங்கள் சந்திப்போம். நம்பிக்கை, அந்த நம்பிக்கை வந்து அவற்றை வாழ்க்கையில நம்பிக்கை வர வேணும். அந்த வைத்திய முறை ட்ரீட்மெண்ட்ல நம்பிக்கையை ஊட்ட வேணும். வைத்தியரிடத்துல நாங்களாகவே நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். மற்றது அன்பர்கள் அன்பையும் ஆதரவையும் கொடுக்க வேண்டும் இயலமான அளவு. அன்பானவர்கள் அவருக்கு யார் யார் பிடிக்கும் அன்பாக பழகியவர்களை நிச்சயமாக அவர்களை அங்க விஜயம் வந்து சந்தித்து கதைத்து போகும்படி அமைத்துக் கொள்ளல் வேண்டும். எல்லாம் மனதில் தான், நன்மையோ தீமையோ மகிழ்ச்சியோ கோபமோ. ஆனால் மனதால அந்த இடத்தில் அவர் நோயாளியா இருக்கும் இடத்தில் பாசிட்டிவ் வே மட்டும்தான் நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், ஏற்படுத்தி ஆக வேண்டும் என்று கூறி நீங்களும் அன்று கதைத்ததை விட இன்று கதைப்பதை மிகவும் மிகவும் கிளியராக, மிக ஆரோக்கியமாக, நம்பிக்கையாக, திடமாக, உற்சாகமாக இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி. நன்றி 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 அண்ணா. மிக அழகாக நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே சிறப்பு. அது முதல் அந்த நம்பிக்கை நிச்சயம் அப்படித்தான். ஒரு நோயாளி என்ற உடனே அவர் என்ன இந்த உலகம் விட்டு போறாரு, எல்லாரும் போறதுதான். ஏன் நீங்கள் அப்படி கவலைப்படுறீர்கள் என்ற நீங்க சொன்ன அந்த பாசிட்டிவ் அதைத்தான் நான் வச்சிருந்தேன். என்னென்றால் எப்போதுமே எதிர்மறையான சிந்தனை, நீங்க இது செய்தால் விழுந்து போவீர்கள், இது செய்தால் இப்படி செய்வீர்கள் என்றதை விட அந்த பாசிட்டிவான சிந்தனை, ஹலோ அக்கா எப்படி இருக்கிறீங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்களே என்று நாங்கள் ஒரு நம்பிக்கை பலம் உங்களுக்கு மாறும். இது நீங்கள் சோர்வாக இருக்க மாட்டீர்கள், துணிந்து எழுந்து வருவீர்கள் என்று கொடுத்தால் அப்ப நான் நம்பிக்கை இருக்கலாம் தானே என்று அவருடைய மனதிலேயே அது பாசிட்டிவாக எண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். அதை நீங்க உளவியல் ரீதியாக நான் அவர்களோட பழகி பார்க்க சில வயது போனவர்களோட உண்மையிலேயே அவர்கள் மகிழ்ச்சி அடைந்ததை பார்த்திருக்கிறேன். அடுத்து நீங்க சொன்னீர்கள் சிகிச்சையில நம்பிக்கை வேணும். எனக்கு டாக்டர் அண்டே தந்த குளிசையில ஒரு குளிசை ஏனண்டே எனக்கு தெரியல. அப்ப என் மகன் வந்து கேட்டான், ஏன் நீங்க மருந்து கடையில வேண்டிய ஏன் இந்த குளிசி என்று கேட்டிருக்கலாம். நான் சொன்ன டாக்டர் எழுதி தந்தார், வேண்டி கொண்டு வந்தேன். 2 டேப்லெட் தெரியும், ஒன்று எனக்கு தெரியாது என்று அது எல்லாத்தையும் கண்டபடி போடுறது உண்டு. அப்ப நான் அப்ப உடனே யோசிச்சேன், இதை நான் கேட்டிருக்க வேணுமே, கேட்காம விட்டுட்டேனே என்ற ஒரு நிலை. அப்ப நம்பிக்கை இல்ல மாதிரி இருக்கும். ஐயோ 2 குளிசை விழுங்க சொல்ல கஷ்டமா இருக்கும் குளிசைகளை விழுங்குறதுக்கு. அப்ப அந்த சிகிச்சையில முதல் நம்பிக்கை எங்களுக்கு இருந்தால் தான் அதை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
அடுத்தது அன்பையும் ஆதரவை நிச்சயம் அவர்கள் ஈஸ்வரன் சொன்ன மாதிரி சில நேரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூப்பிடுவார்கள், எனக்கு கொஞ்சம் இடியப்பம் சாப்பிட விருப்பம் டீச்சர், எனக்கு அவிச்சு கொண்டு வந்து தருவீங்களோன்னு கேட்ட ஒரு அம்மா கேட்டது எனக்கு இப்ப ஞாபகம். அப்படி அந்த அவைக்கு அந்த நல்ல நட்புகளோட பழக வேணும் என்ற ஒரு ஆசை வரும். சில நேரம் அவைகிட்ட தன்னுடைய விடயங்களையும் சொல்லி ஆறுதல் படக்கூடிய நிலை வரும். அது கட்டாயமாக அந்த நம்பிக்கைகளை அவர்களுக்கு கொடுக்கணும். அடுத்தது நீங்க சொன்ன பாசிட்டிவே அது நல்லா இருந்தது. உண்மையா அப்படித்தான் சொல்ல வேணும். நாங்கள் அது வருத்தம் கேன்சர் பேஷண்ட் என்றாலும் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்தாலும் இல்லை நீங்க நல்லா நடந்து தெரிவீங்கள், நல்லா இருக்கிறீங்க, நீங்க என்னன்னு சொன்னா அவருக்கு டாக்டர்லயே மாத்திரம் பெறும். இவரையும் இப்படி எனக்கு ஒரு டேட்டை குறிச்சிட்டாரு. ஆனா நான் அந்த அவர் சொன்னதே நாம் வெண்டு காட்டணுமென்ற ஒரு மனநிலையில இருந்தா சிறப்பு. அருமை அண்ணா, நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. அடுத்து நகுலவதி திலத்தேவன், வணக்கம். நிக்கிறா நகுலவதி? கூப்பிட்டா வந்தான் எல்லாம் சரி. அப்ப நாங்கள் ராஜினிகிட்ட போவோம். வணக்கம் ராஜினி. வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வாணி அவர்களுக்கும் நவல அவர்களுக்கும் வணக்கம். அனைவருக்கும் நல்ல தலைப்பொண்ட கொண்டு வந்துக்கிறீங்க. வீட்டுக்கு வந்து சிறப்பா இருந்தது. உண்மையிலேயே அந்த நோய் இல்லை, நோய் குறைந்தவர்களுக்கும் எல்லாரையும் நான் சொல்லல, சிலரால் அந்த போறவர்கள் போய் பார்க்கிறவர்களால அவங்க இன்னும் நோய் கூடுதல். ஏன்னா ஆறுதலுக்காகத்தான் போகணும், அவர்களை பார்க்க ஒரு சந்தோஷப்படுத்த ஆறுதலுக்காகத்தான் போகணும். ஆனால் சிலர் அப்படி என்று இல்லை. அது என்னண்டு அப்படி இப்ப நான் என்னில ஒரு பழக்கம் ஒன்றது, நான் இப்ப உங்களுடைய யாருடைய கதைச்சு அவங்களுக்கு வருத்தம் வேண்டா, ஒரு நாளும் நான் என்ன வருத்தம் நீங்கள் சொன்னாக்க என்ன வருத்தம்னு ஒரு நாளும் நான் கேட்கவே மாட்டேன். எங்க போனிமானும் கேட்க மாட்டேன், ஒரு என்ன வருத்தம்னு கேட்க மாட்டேன். அவர்கள்லாம் சொன்னா சரி சொல்லியா, அது உண்மையிலேயே சில வருத்தங்கள் எப்படியான இப்ப கேன்சர் வருத்தம் எல்லாம் கூடுதலா நிறைய பேருக்கு, எங்களை எத்தனையோ பேருக்கு நிறைய பேருக்கு நடக்குது, நிறைய பேர் வாழ்ந்துருக்கணும். அந்த வருத்தத்தை அது தெரியும் தான் உங்களுக்கு இந்த வருத்தம்னு சொன்னால், அந்த வருத்தத்தை நாங்களே அவர்கள்ட்ட நீங்க காட்ட இல்லையா, உங்களுக்கு தெரிய இல்லையா வந்ததா அன்றைக்கு அது அவையில்லாத மாதிரி இருக்கணும். நிச்சயம் எங்களோட தமிழ் ஆக்களரால் சுக்காட் பக்கம் இருக்கிறது இந்த உறவுகளும் தான். அப்ப அவருக்கு வருத்தம், இந்த வருத்தம் தான் டாக்டர் ஏலான்னு சொல்லி போட்டார். ஆனா அவருக்கும் தெரியும். ஆனா இறக்க போறோம்னு சொன்ன உடனே அதுக்குள்ள உள்ள அவ்வளவு பேரும் பாருங்க ஒரே அடியா உண்மையிலேயே அந்த ஒரு பழக்கம் இருக்கு அந்த தமிழ் ஆக்களுக்கு. ஒரு உறவை பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு ஆளு தனியா போகணும், கார் வசதி இல்லை, இன்னும் அங்க அப்படி இல்லை. இங்க சில இடங்கள்லயும் அப்படிதான் ஒரு 4-5 பேர் சேர்ந்து கதைச்சுதான் போறது அங்க. அப்ப அங்க இங்க எல்லாம் பக்கத்துல இருக்கிறாங்கலாம் கூடுதலா ஜெர்மன்காராக்க, அதுவும் மெதுவாகவும் கதைக்க மாட்டேன், தமிழாலும் சரியான கூடாத பழக்கம் நிறைய பேருக்கு இங்க நடக்குது. ஹாஸ்பிட்டல்ல கூட பிச்சு அட்டகாசமா கத்தி கொண்டு ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க அந்த அங்க போய் ஏன் பிளட்டா கதைக்கிறீங்க? அப்படி இல்லாட்டிக்கு மெல்லமா அவட அழைச்சிட்டு வர வேண்டாம். அவ வருத்தக்காரியை விட இவ சேர்ந்து கதைக்கிறதான் பெரிய சத்தம். அப்பதான் இவாவை காணுவேன். ஒரு ஆள் கண்ண நாள் பிறகு இவாவை பார்க்க வந்த ஆளை கண்டோன்னு எப்படி இருக்கிறா என்ன இதண்டா அந்த தங்கட உரையாடலே அவாவுக்கு சின்னத்தை பிடிக்க முதல் சொன்ன ஆளுக்கு அப்பதான் கணவர் சொல்ற இப்படி அவக்கு சொல்லி போட்ட டாக்டர் ஏலாதன்னு சொல்ல இப்படி இவ்வளவு பேரும் தந்த சகோதரங்களை தொடங்கி முழு சனமும் உறவுகள் முழுக்க நிக்கணும்னு சொன்னா அப்ப நான் கேட்டேன், நீங்கெல்லாம் சொல்லலாம் தான், அதுதான் ஏன் எல்லாரும் ஒரேடியா ஒரு நேரத்துல வரணும், அவ்வளவு பேரும் நிறைய வரும். அதுக்கு மற்றது ராஜினி எல்லாரும் இப்ப ஹாஸ்பிட்டல் உடனே விழுந்து அடிச்சு கொண்டு போயினோம் அந்த பேஷண்ட் முதல் ஆறுதலா விட. அதுதான் முதல் அந்த பிள்ளைக்கு என்ன மயங்கி அந்த முடிச்சு பாக்குறா சிரிக்கிறா அந்த அவக்கு தெரியுது. ஆனா அந்த பிள்ளைக்கு என்ன பயத்தன்மையில ஏற்படும், எல்லாரும் ஒரேடியா போய் நின்று இருந்தா. சரியா சொன்னீங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்கள் தெரியும் தானே எங்கூடாக்க வர போறோம்னு சொன்னா வரீனம்னு சொன்னா டெலிபோன் பண்ணாமையா வரீனம், அப்ப நீங்க சொல்லி இருக்கலாம் தானே, தான் என்ன செய்யறதாமட்டு தனக்கு எல்லாம் ஏதோ தலை குறைக்குமா என்ன எல்லாரும் வந்தோன்னா அவ கூட பயப்படுறான்.
ம், ம். அதே மாதிரி அது சிலர் யோசிக்கிறீல்ல, அது உண்மையிலேயே நாங்கள் ஓ, ஆறுதலுக்காக போகலாம் ஒழிய, அது அந்த அவளுக்கு நோய் இன்னும் கூட்டக்கொள்ள நாங்கள் போகக்கூடாது ஒரு நாளும். நிச்சயம், நீ நிச்சயம். அவைக்கு முன்னால என்ன வருத்தம் பாவம் என்ன ஓ, அந்த ஓ. இன்னொரு ஆளோட கதைக்கு அந்த பிள்ளைற மேல எப்படி இருக்கும்? ம், ம். அதான் எங்களை அப்பதான் சனம் என்னன்னு தெரியா யோசிக்கிறீல்ல, சொல்றையும் இல்லை, அதோட பற்றி ஒன்றும் சொல்லவே மாட்டினா யோசிக்கவே மாட்டினா. ஆனா அதை சொல்லி வேணும் திருத்துறவியில திருத்தலாம், திருந்தாவிய திருத்த இயலாதுன்னு வேற இடங்களுக்கு கொண்டாட்டங்களுக்கு நீங்க போய் கதைக்கிறது வேற. உண்மையிலேயே வைத்தியசாலைக்கு போயிருக்க ஆறுதலுக்கு தான் போகலாம் அப்படியே நாங்கள் போய் சில பேர் கதைக்கலாம்னு சொல்லுவோம். ஆமா, நிச்சயம். அதாவது ஒரு நீங்கள் அழகாக சொன்னீர்கள். எல்லாரும் ஒரே நேரத்துல போய் அந்த நோயாளிய ஒரு திக்குமுக்காட வைக்கிறது, அல்லது சத்தங்களை போட்டு அவருக்கு ஒரு இடைஞ்சலை ஏற்படுத்துற அந்த ஒரு நிலை கூட அவருக்கு வருத்தம் இன்னும் கூடியிடும். அடுத்ததுக்கு பேர் ஏன் இவ்வளவு பேரும் வந்து நிக்கிறீங்களே, எனக்கு என்ன, ஏன் நீங்கள் இவ்வளவு பேரும் சில அப்படியான இது கேள்விகளுக்கு சில பேருக்கு மறைச்சு வைக்கிறது என்ன, சொல்லாமலும் மறைச்சும் இருக்கிறது என்ன. இப்ப எல்லாரும் திடீரென போனேன்னா அந்த பிள்ளைக்கு யோசனையா இருக்குமே, எல்லாரும் ஒரே அடிக்கா வந்துட்டுனா தனக்கு அதை நடக்க போதாக்கும். ஓ, அப்படி அதை நெகட்டிவா நினைச்சு அந்த கொண்டிருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா இறக்க போறவே அந்த ஒரே அடியா இறக்க போற மாதிரி செய்யற சிலரும் இருக்கிறாங்க. கிடையாது, அதுலதான் வல்லுநர்கள். எனக்கும் சில நேரம் வேற எங்கட வீட்டுக்காரர் கதை கேட்க பிள்ளைத்தா கதை பேர் உண்மையிலே எங்க என்று இல்ல, அவர்கிட்ட சத்தம் வீட்டிலேயும் அப்படிதான் சும்மா கதைச்சாலும் அடுத்த ராஜினி, இப்ப ஒரு ஆள் ஹாஸ்பிட்டலுக்கு போட்டாண்ட உடனே நீங்கள் உடனே 2 நாள் இல்ல 3ஆம் நாள் உடனே ஓட வேணுமா போய் பார்க்க, விடுப்பு பார்க்க? நான் ஒரு நாளும் இல்லை அப்படி இருக்கணும்னு சொன்னா நான் சொன்னேன். நான் எங்கட இடத்துல 8 கிலோமீட்டர் ஒரு ஆளுக்கு திடீரென ஹார்ட் பிரச்சனையா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனவே நான் சொன்னேன். 3 நாள் அங்க இன்னொரு இங்கால பக்கம் இருக்கிற 8 கிலோமீட்டர்ல கேட்டவே இப்படி பார்க்க போகும்போது நாங்க நின்றை தானே கொண்டு போனது. அவையில குடும்பம் தான் போகலாம் பார்க்கலாம், உடனே விட மாட்டாங்க எமர்ஜென்சி ரூம் இல்ல. நான் இப்போதே போயில அப்படி போகக்கூடாது, ஒரு நாளும் போகக்கூடாது. ஒரு நாளும் உறவுகளை தவிர உங்களுக்கு நட்பாக இருக்கிறது உடனே போகணும். உறவுகளும் அப்படித்தான். அவங்க முதல் அவைய விட்டதுன்னு சொன்னா மனைவியும் பிள்ளைகளையும் மட்டும்தான் அன்றைக்கு 2 நாளா பார்க்க விட்டவங்க. அதுக்கு பிறகுதான் நீங்க பாட்டு கொண்டு அப்புறம் விடலாம் முடிய விட இல்லை. அதுக்கு உங்களை என்ன சொல்லுவோம், உடனே போறதுக்கு நிக்கணும் என்ன, நீங்க போய் அது இங்க வந்து பழகினாக்கள் நீங்க போய் என்ன சுகப்படுத்த போறீங்களா? ஐசி வார்டில் இருக்கிறவைய உடனே இல்ல உண்டைக்கு போவோம் ஜோடி சேர்ந்து போவது நிப்பினம். அதாவது வேற பிள்ளை 2 பேர் சேர்ந்து அப்ப நாங்க கதைக்கிறது தானே, என்னத்துக்கு நீங்க போய் இப்ப அவருக்கு வருத்தம்ண்டா அவருக்கு தெரியாது. அவைக்கும் எங்களை கோவிக்கியா போயின நீங்களே வேற இல்லை நீங்க அவை தாங்கள் அவருக்கு வருத்தம்னு சொல்லி பதற்றத்துல அவர்கள் இருக்குது. நாங்கள் போய் அதில் கரைச்சு கொடுக்கலுமா, அது சரியான பிள்ளை. எங்களுக்கு அவை வந்து ஒரு ஆறுதலா போய் பாக்குற நேரத்துல பாக்கலாம் முடிய நாங்கள் தான் கட்டாயம் போய் பார்த்தா தான் அவரை பார்க்கத்தான் வேணுமென்று அந்த அப்படி நினைச்சால் அது சரியான பிள்ளைய. அதை விட நாங்க பார்த்தோன்னதான் அவற்றை வருத்தம் மாற மட்டும் இல்ல, அது தெரிஞ்சு கொண்டு அது விடுப்பு பார்க்க இவருக்கு என்ன வருத்தம் என்ன இது அப்படி போன அடுத்த நாள் ஓடினோம் ஹாஸ்பிட்டலுக்கு. என்னன்னு தெரியாது, எல்லாருமே இருக்குது. நானும் பாத்துருக்கேன் சில இடங்கள், எல்லா இடங்களும் எங்கட இடத்துக்கு டைம் இருக்கத்தானே எல்லாருமே இருக்கு. இந்த பாட்டுல விட்ட உடனே ஆஸ்பத்திரி போயிட்டான்னு சொல்லாட்டிக்குது இல்லை பிரச்சனை. ஏன் நீங்க சொல்ல இல்லை தெரிஞ்ச உடனே சொல்ல இல்லையா அவங்க? ஆமா ஆமா, உங்களுக்கு தெரியா நீங்க சொல்லலன்னு. உண்மையா அதையெல்லாம் கேட்கவும் கூடாது. ஒருவர் இப்படி உங்களுக்கு நல்ல நட்பு, அவர் பார்க்கணும் ஆசை இருந்தா போகலாம், இல்லாட்டி அவருக்கு நீண்ட காலம் இருக்கிறாருடைய அவசரப்பட்டு ஓடுவோம், கொஞ்ச நாள் பொறுத்து போகலாம் என்ன. அதான் உண்மையிலேயே அதை எங்கட சனம் சில எல்லாரும் குடும்பம் போடுறது வேற, வீட்டுக்கு அரசாங்கம் குடும்பம் மட்டும் போகலாம், பிறகு மற்றவர்கள் அதை விட்டுட்டு அது நீங்க சொல்ற மாதிரி நல்ல ஒரு தலைப்பை கொண்டு வந்தீங்க. இது உண்மையா நடக்கிறதா, நானும் கண்ணாலே பார்த்துருக்கேன் இதுகள் எல்லாமே. என்ன அவர்கள் தாக்கலாதுன்னு உங்களுக்கும் வாழ்த்து கூறி நன்றி கூட வருகிறேன். நன்றி, மிக்க நன்றி. ஒவ்வொருவருடைய கருத்திலும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் அமைஞ்சிருந்தது உண்மை. நீங்கள் ஒரே நேரத்துல போய் அந்த நோயாளியை திக்குமுக்காடுகிற சம்பவம் அநேகமாக நிகழுது. ஏனென்றா ராஜினி சொன்ன மாதிரி நான் இப்ப அண்மையில இல்லை, கொஞ்சம் காலத்துக்கு முதல்ல ஒருவரை பார்க்க போய் 4 பேர் சூழ்ந்து நின்று அங்க இருந்து இஞ்ச கதைக்கிற, அங்க இருந்து இஞ்ச கதைக்கிற, நடுவில் ஐயோ காதையும் பொத்த தொடங்கிட்டா. அப்ப அந்த இடையூறுகளை நாங்க உண்மையிலே ஏற்படுத்தக்கூடாது, மற்றது இல்லாம கதைக்கணும், அல்லது அவர் நடக்கக்கூடியவர்னா கூட்டி அந்த வெளியில வச்சு நாங்க கொஞ்சம் படிவா பேசலாம், அப்படியும் செய்யலாம் அந்த உதவியையும் என்று சொல்லிக்கொண்டு ஆறுதலுக்காக போனது ஆறுதலோட மட்டும் இருந்து விட்டால் நல்லதாக அமையும் அவருக்கும் எங்களுக்கும்.
அது அவருக்கு ஆறுதல் படுத்தின ஒரு திருப்தி இருக்கும். மிக்க நன்றி ராஜினி. நகுலவதி தில்லத்தேவன் நிக்கிறீங்கள், பேச போறீங்களா? பூவுக்குள் இருக்கிறா. சரி. இப்ப நாங்கள் எங்களுக்கு விளங்குது, நாங்க போய் அளவாகத்தான் அவர்களோட பேச வேணும். மற்றது அவர்களுடைய நிலைமையை உணர்ந்துதான் அந்த நோய்களை பற்றி கேட்கிறது. அவ சொன்னால் அவரா சொன்னால் நோயை நீங்க கேட்கலாம், இல்லாட்டி ஏன் துளைச்சு கேட்பார். அந்த பழக்கத்தை விட்டுடுங்க. மிக முக்கியமாக அவர்களுடைய மனநிலையை நாங்கள் முதல் கருத்தில் கொள்ள வேண்டும். எப்படியான மனநிலையில பிள்ளைகளை வீட்டில விட்டுட்டு வந்திருப்பார்கள், கணவர் வேலைக்கு போயிருப்பார், நான் மட்டும் தனியா இருக்கிறேன் இங்க, ஐயோ இந்த குடும்பம் என்ன செய்ய போகுதுன்னு கவலைப்படுறவையே எல்லாம் பார்க்கிறோம். அப்ப அவற்றை மனநிலையை சீராக அறிய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. அதனாலதான் நீங்கள் ஆறுதல் சொல்லவும் நம்பிக்கை பலன் சொல்லவும் போறீங்கள். என்ன சொல்லலாம், இப்ப கஷ்டமா உங்களுக்கு இருக்குந்தானக்கா, ஆனால் நீங்கள் சீக்கிரம் நலம் பெறுவீர்கள் என்ற ஒரு நம்பிக்கை பலத்தை நாங்க கொடுப்போம். அதை சிரித்து கொண்டு அழகாக ஒரு பூவை கொண்டே கொடுக்கலாம், அல்லது நீங்க ஒரு பழத்தை கொண்டே கொடுக்காது. கொண்டு போறதுல ஒன்றும் இல்லை, அவர்களுக்கு ஏற்றதா உணவுன்றதுன்னு தெரியாது. ஆனா ஒரு பூ செண்டுகளோ அல்லது ஒரு பூ கொத்தோ அல்லது ஒரு ரோசா பூவோ கொண்டது நீங்கள் மகிழ்ச்சியா இருங்கோ, சீக்கிரம் சுவம்பருவீர்கள் அல்லது நன்றாக சுவம்பருவீர்கள் என்ற வார்த்தை பிரயோகம் அவைக்கு ஒரு புத்துணர்வை ஊட்டும். அடுத்தது இன்னொன்று, இன்னொருவர் இருக்கிறார். அவர் இருந்தாலும் அவர் இந்த ஆஸ்பத்திரியில இருந்தா ஒருத்தருக்குமே சொல்றேன் வீட்டை வர மாட்டேன். ஏன்னு சொன்னாலும் அங்க தங்குற இடத்துல உள்ள அவ்வளவரும் சொன்ன மாதிரி அவ்வளவரும் 4-5 குடும்பம் சேர்ந்துதானா வருவினம் பாக்குறதுக்கு. அப்ப அவ கூடுதலா ஜெர்மன்காரர்களோட பழகிறது அவக்கு ஒரு உண்மையிலேயே வெக்கம் மாதிரி. பக்கத்துல ஆக்கள் இருந்தாலும் இவ இப்படி எல்லாருமா சேர்ந்து வந்தா வீட்டை வந்த அப்புறம் அறிஞ்சினாங்க டெலிபோன் தான் இந்த எங்களுக்கு தெரியாது என்ற தான் உண்மையிலேயே சொல்றேன் இல்லையா, ஆஸ்பத்திரியில இருக்க மாட்டோம் என்னன்னு கேட்டா இப்படி எல்லாரும் சேர்ந்து வருவினமான்னு சொல்லி அப்படியும் இருக்கிறேன். அது என்ன பொறுத்தளவிலும் நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இல்லை. ஒரு ஆபத்தான கட்டம் என்றா உறவுகளுக்கு சொல்லலாம். மற்றும்படி அடிக்கடி போய்கொண்டிருக்கிறவர்கள் இப்ப கூவாக்கு போவார்கள், அடிக்கடி ஹாஸ்பிட்டல் இருக்கு, அவர்கள் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மற்றது எங்கட வருத்தத்தையும் மற்றவர்களுக்கு தெரிய வேணும். இங்க கிட்ட உள்ளவர்கள் வரும் உறவுகள் இல்லத்தானே, எங்ககிட்ட உள்ளவேலும் உறவுகள் இல்லத்தானே, வந்து இங்க பழகினவர்கள் தானே. ஆனா அவர்கள் பழகின முறையில அது பிரகாரதா போல முடியும். அது எப்படி போறதுக்கா நான் உண்மையிலேயே இவர் முந்தி கணவரோட போயிட்டு அந்த ஆஸ்பத்திரியில யாரும் பக்கத்துல வார்டுல இருந்தா நாங்கள் அவரை சொல்றது அந்த கதைக்கிற இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி. ஏன்டா இவரும் பிள்ளத்தா கதை கேட்க சத்தம் கேட்கும், பிள்ளத்தா பக்கத்துல டிஸ்டர்பா இருக்கு. நாங்க அந்த வழி இல்ல ஆக்கள் இருக்கிற இடத்துல விசிட்டர்ஸ் ரூம்ல இருந்து தான் கதைக்கிறோம், அவரையும் கூட்டிக்கணும். மிக்க நன்றி, நல்ல கருத்தை சொல்லி இருக்கிறீர்கள். மற்றது நாங்கள் எப்போதாவது நாங்கள் சொல்றதைத்தான் அவருக்கு சொல்லி கொண்டிருப்போம். ஆனா அவர் தந்த நோயோ அல்லது அவர் தந்த மனதில் உள்ளதையோ ஆறுதலாக சொல்ல நாங்க விடுகிறோமா என்ற ஒரு கேள்வி இல்லை என்று நான் சொல்றேன். இப்ப தற்சமையான நாங்கள் அவரோட ஆறுதலா கதைப்போம் என்று போகிறோம், இன்னும் ஒரு ஆளும் வந்து விட்டார் என்று வையுங்கோ. அப்ப சில நேரம் எங்கள் அந்த சந்தர்ப்பம் அப்ப நாங்கள் அந்த அவர் பேச விரும்புற சந்தர்ப்பத்தில கூட கேட்க மாட்டோம். ஏன்னா எங்களோட ட்ரீட்மெண்ட்டை சொல்லிவிடும். சில பேர் தங்களோட ட்ரீட்மெண்ட்டை நீங்க இது எடுத்திருக்கலாம், இஞ்சிய போட்டிருக்கலாம், கமலியன் டீ குடிச்சிருக்கலாம், இப்படி எத்தனையோ விதமான விடயத்தை அவர்கள் சொல்லுவார்கள். அப்ப அதனால அவருக்கு அந்த பேச விரும்புறவருக்கு கூட அந்த சந்தர்ப்பம் இல்லையே என்ற ஒரு கவலை இருக்கிறது. இப்பொழுது விஜயன் தங்கராஜா அந்த இளமை பூக்கள், வணக்கம், வருத்தத்தோட வந்திருக்கிறேன். அவ்வளவு நலமா இருக்கிறீர்களா? ஆமா ஆமா, நலம், நிச்சயம் நல்ல நலமா இருக்கிறது. குரல் தான் கொஞ்சம் உள்ளுக்கு 5-6 வருத்தம் இருந்தாலும் நலம் ஒன்றுதான் சொல்ல வேண்டிய காலத்தின் கட்டாயம். நிச்சயம் நான் எனக்கு சீனி இருக்கு, கொலஸ்ட்ரால் சொன்னா அது 4 வீட்டுக்கு எடுத்து சொல்லிடுவேன் நஞ்சன். அப்ப இதுதான் இப்ப நாங்க இனி கொஞ்சம் வயதுகள் போக போக எங்கட நாவடக்கம் அதுகெல்லாம் தேவையா இருக்கு போல கிடக்கு, இந்த வருத்தங்களை இல்லாம செய்யறது இல்லையா. இப்ப கண்டதையும் சாப்பிடுறது, இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஓரளவுக்கு நச்சு இருக்க ஆர்கானிக் இதுகளுக்கு வேற வேணும். நிச்சயம், அதாவது ஒரு குறிப்பிட்ட வயது வந்த உடனே இந்த இறைச்சி மீன் அவை கூட எங்களுக்கு தவிர்க்க வேணும் மாதிரி வந்துட்டுது இப்ப. நிச்சயமா
அப்ப அதுகளும் இல்லாம இல்ல. இப்ப எங்கட நாடண்டா வளமையா இந்த மீன்களை சாப்பிட்டாலே ஒமேகா 3 ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப இங்க மீனை ஒண்ணுனா கருவாட்டு மனம் மணக்குது. அது அது ஏற்கனவே கோமலையும் அடிச்சு ஏற்கைய அதுக்குள்ள போமலினிக்க போட்டு போமலினுக்க போடுற இல்ல ஏதோ போமலின் அது இதுக்கல்லோ டெத் படிக்கல்லோ அதுக்கு போடுறதுதான் இதுக்கு மீன் கடிக்கிறான். அச்சோ அது அப்ப அது நஞ்சு போமலின் ஒரு நஞ்சு பொருள். அது நான் கண்டுபிடிச்சே தானே. அப்படியான ஒரு சூழ்நிலையா இருக்கு. இப்ப நீங்க என்னடா இப்ப வருத்தம் வந்த பிறகு என்னன்னா அந்த வருத்தத்தை உண்டு பண்ற இந்த வருத்தத்தை நீக்கிறதுக்குரிய ஆதரவான வார்த்தைகள் இல்ல செயற்பாடுகள்டா. இப்ப சாதாரணமா ஒரு கணவன் மனைவிக்கு 60 தாண்டி 65 தாண்டினோடனே கொஞ்சம் குணங்களும் மாறிடும் உண்டு. அரளவேந்தான்னு சொல்லிருக்கேன். அது கொஞ்சம் ஒழுங்காக தாண்டவனும். அப்படியான சூழ்நிலையில ஒருவரை தூக்கி பறிக்கிறது பெரிய கஷ்டம் தான். பிள்ளைகள் வந்து செய்யாதுகள். இப்ப பிள்ளைகளுக்கு வந்து அவேண்ட இப்ப அண்மையில நடந்தது உண்டு. சுவிஸ்ல தான் நடந்தது. நீங்க சொல்லிக்க எனக்கு அந்த ஞாபகம் வருது. தாய்க்கு வந்து கிட்டத்தட்ட 68 வயசு. மகனை சொன்னவா அது அபிச்சுவ 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்குது. ஒருக்கா டாக்டர்கிட்ட வா, எனக்கு கொஞ்சம் மூச்சு விட கஷ்டமா இருக்குது, எனக்கு சொல்ல தெரியாது, வான்னா படியன் இல்ல நீங்களே போங்கோ, என்னது நான் பெற வேணும்னு போட்டு படியன் இந்த கேம்ஸ்ல விளையாடி கொண்டிருக்கேன். தாய் கூப்பிட போயில. பாவம் தாய், அவ மூச்சு விட கஷ்டம். போய்கொண்டிருக்கே அது ஏதோ 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் டாக்டர்கிட்ட இடம். இவக்கு காரோட இதுகள் ஒண்ணும் தெரியாது. நடந்து போய் கொண்டிருக்க 800 மீட்டருக்கு முன்னுக்கு விழுந்துட்டா. விழுந்த உடனே சரி, விழுந்த உடனே உடனே சொல்லி வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்தாலும் அந்த நின்ற பார்த்தாக்கள். ஆனால் அவள் வந்துட்டா. பாருங்க அந்த படியன் அந்த ஸ்பீட்லயே பெரிய அவருக்கு இப்ப கணவன் இல்லையா, கணவன் இல்ல, ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ஒரு ஆக்கள் இல்ல. பாருங்க, ஏதாவது ஒரு ஆளை வச்சிருக்க ஓடும். ஒரு ஆளை இந்த ஒரு வயதுகள் போன பிறகு அப்படி என்றாலும் கொஞ்சம் ஒரு அதான் சொல்ல இந்த வயது சங்கம் மாதிரி ஒரு நாங்க ஒரு பொய்தாண்டு ஒரு கதைச்சு ஒரு கிழமைக்கு ஒருக்கா அப்படியான இதுகளை செஞ்சு நாங்க பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறது. அப்படி ஒன்று செய்து கொண்டு வர வேணும். இப்ப எந்த நேரமும் உறவுகளை தான் எதிர்பார்க்கணும் மட்டும் நம்பிக்கை பலதை. இப்ப பாருங்க, இப்ப சில பேர் வந்து ஒரு 65 வயசு வந்தோடனே கராச்சியில இருந்து கார் எடுக்க எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது. நல்லா 30 வருஷங்கள் ஓடினாக்களே அது நீங்க சொன்ன மாதிரி வயது போக ஒரு சற்று உணர்வுகள் தளர பயம் வரும். அது நாங்க எங்களை பொறுத்தளவுல எங்க ஆசியா கலாச்சாரத்துக்கே வர இந்த உளவியல் ரீதியாவே நாங்க பயம் வந்துடும் எங்களுக்கு. 60-65 வந்த உடனே இப்ப நேற்று என்னோட வேலை செய்யற ஒரு வேற நேலாந்த பொம்பளை 65 வயசுல நான் சொன்னேன், நான் 65 வயதுலயே பென்ஷன் இருக்கிறேன், நீ என்ன 65 வேலை செய்யறேன்னு. நான் ஏன் இப்ப எடுக்க வேணும், ஆளை பார்த்து தைரியமா தான் இருக்கு. இன்னும் 2 வருஷம் 67 வருஷத்துக்கு பிறகு எடுப்போம், ஒரு ஏரியா முழு பென்ஷனும் பேரும். வீட்டை நான் வந்து என்ன செய்யறேன், செட்டில இருந்து டிவியை பார்த்துட்டு இருக்கிறான்னு கேட்கிறேன். அப்ப இப்ப எங்களுக்கு அதுதான் இப்ப என்னடா உண்ட கதைக்கிற இதுகள் இல்ல. மற்றது அந்த இதோட இந்த உளவியல் ரீதியா உடல் ரீதியா அந்த உடம்போ வளைக்கிறது. இப்ப இந்த பயிற்சிகள் நடக்குதானே, அது ஆரம்பத்திலேயே முறைக்கு செய்திருக்க வேணும். அந்த பயிற்சிகள் வந்து அதை நான் திருப்ப சொல்றேன். அதை திரும்ப பிள்ளை எனக்கு தெரியும் முக்கியம். இதத்தான் நேற்று என்னோட என்ன கற்பிக்கிற ஒரு மாஸ்டர் வந்து அவர் பென்ஷன் எடுத்துட்டார். வேலைக்கு பென்ஷன் வேற வேலைக்கும் போனவர் வேலையில நிப்பாட்டியாச்சாம ரெண்டாவது கம்பெனி ஏதோ மூடுதண்டு சொன்னார். எனக்கு தலை இடிக்குது, ப்ரெஷர் வந்துட்டுது, அங்க என்ன செய்யறேன்னு தெரியாது. அப்ப பின்ன நான் சொன்னேன், சரி அப்ப நீங்க கொஞ்சம் எக்ஸசைஸுக்கு போங்க எல்லாம் சொல்றேன். ஆனா உண்மை நீங்க சாப்பாட்டு முறை தான். உதாரணத்துக்கு என்ன நான் சொல்ல இதண்டில போனா எனக்கு கூட்டிட்டு ஆயிடுச்சாவுக்கு. இப்ப நான் சொன்ன 2 கிழமை 3 கிழமை வாரு கண்டோன்னு எல்லாத்தையும் நிப்பாடு. கோப்பி வெள்ளச்சீனி வெள்ள நெஞ்சு தானே. சாப்பாட்டு முறை அதுகள் இதெல்லாம் நிப்பாட்டிட்டு சரி 3 கிழமை ஒன்று குறைஞ்சிருக்கு. சொன்னா அது இதுவும் இதாதான் இருக்கு. சரி என்ன நான் குளிச்சு எடுக்க மாட்டேன்ட்டு. சரி இனி ஜனவரிக்கு வேண்டாம், சரி நான் பிறகு வாரேன், இன்னும் குறைச்சு கொண்டு வாரேன். அப்படி மனதிலேயும் இருக்கு அந்த எங்கட சாப்பாட்டு பெட்ரோன்னு 10 ரூபான்னு சொல்றேன். பெட்டன் அந்த இது இல்லை. மற்ற இன்னொன்று பாருங்க நகுலா, இப்ப உதாரணத்துக்கு நான் குறை சொல்லி இல்லை. இப்ப புயல் புகைப்பிடிக்கிறவர்கள் அல்லது அல்கோல் பாவிக்கிறவர்கள் பிழை சொல்லி இல்லை. இப்ப ஒரு கணவன் மனைவிக்க கணவன் அப்படியே அவர் வேலை பழுவில இல்ல வேலை கஷ்டத்துல அப்படி எடுத்துக்கொண்டு வந்துட்டேன்னு வையுங்களேன். கடைசியில அவர் அந்த மனைவி பாக்குறா என்ன அந்த நேரம் அந்த மனைவி அவரை
சரி ஒரு வேலை செய்யணும் அந்த பழக்க வழக்கங்களோட இருந்திருந்தாலும் வேலை செய்து உழைச்சி கொடுத்து வரானு அப்படின்னு மனைவி செய்ய அது பெரிய ஒரு மகா பெரிய காரியம் இல்லை. அதான் அந்த சாய்ச்சி கொண்டு செய்யறா என்ன சாய்ச்சி கொண்டு அதை செய்யறதே இல்லை. அப்ப அப்படியான இதுல எங்கட வேலை எங்கட பெண்களை போட்டுவோணும். இப்ப கூடுதலா இல்ல குறைஞ்சளவு இப்ப கொலாண்ட பொறுத்தல எனக்கு தெரியல குறைவான ஏரியா இப்ப லண்டன் பாரிசுகள் அதெல்லாம் இப்படிதான் வேற வாழ்க்கையே அப்படியே ஓடிக்கொண்டு இருக்கு. அப்படிதான் சாப்பாடு முறை வித்தியாசம், எல்லாமே வித்தியாசம், பழக்க வழக்கங்கள் வித்தியாசம். அப்ப அந்த நேரத்துல என்னென்ன அவைய அந்யோன்யமா இதான் எங்களுக்கு 32 38 மனத்தியாலத்தோட வீட்டுல இருக்கான் கணவன் மனைவி அந்யோன்யங்கள் கூட. அப்ப அவைய இப்ப மனைவி எனக்கெல்லாம் இப்ப இந்த இது இதன்றோன்னா அவதான் எல்லாம் இந்த கிரகணம் என்று சொல்லி அந்த இது இந்த இது எல்லாம் என்ன கேட்காமலே எல்லாம் தயாரிச்சு வச்சாச்சு. அப்ப அங்க போய் இன்னொரு ஆள் சொல்றேன், ஏன் நீ ஏன் இப்ப இதுகெல்லாம் வந்து இதன்றாய் வடிவா குளிச்ச போட்டு படியா சாப்பிடலாம் தானே எல்லாத்தையும். சரியா ரெண்டு பிரியம் இருக்கு. ஏமங்காரர் அப்படித்தான் தயவச்சு சென்றா அவன் தண்டை இதை குறைக்க மாட்டான். நான் இப்படித்தான் சாப்பிட போறேன்டா அவன் குளிச்ச போட்டு அவன் தண்டை இதை காட்டுவான். இல்ல எனக்கண்டா இங்க ஒரு நகைச்சுவை இதா இருந்தா அவர் வந்து புத்திமதி சொல்றன்ற ஒரு பெரிய மனுஷன் தான். அவர் ஏன் வருத்தத்தை பார்க்க வருமானம் இருக்கும். என்னண்டா அங்க ஒரு ஆள் ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல கிடக்கு. அவர் போய் என்ன செய்கிறார், அவருக்கு அந்த ஆறுதல் சொல்றதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்ப ஹார்ட் அட்டாக் வந்தா போய் சொல்லத்தானே ஒண்ணு இப்படி இல்ல அது சரி ஓகே அது இதான் நீ ஒரு நல்ல அப்படியே சொல்லாம இன்னும் ஒரு 2 தரம் தான் பேரும் டோட்டலா அந்த அளவுக்கு போனது வந்த மாதிரி இருந்தா அவ இப்படியான ஒரு தட்ட மற்றவருடைய அந்த சொல்லுகளும் இன்னொரு ஆளுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணி வருத்தத்தை உண்டு பண்ற இதுகளும் இருக்கு. அப்ப ஒரு வருத்தக்காரோட ஆமா இவைகள் போய் நின்று கொண்டு உங்களுக்கு போன முறையும் வந்தது இந்த முறையும் வரும் இன்னும் ஒரு முறை வேற இருக்குது வந்தாச்சு அதுக்கப்புறம் நீங்க தப்பிடுவீங்க ரெண்டா அவர் என்னத்தை யோசிக்கிற இப்ப வந்ததே அவருக்கு ஒரு அடுத்த ஒரு வாழ்வு. அப்ப இந்த மனுஷன் வந்து பிடிச்சி சொல்லுதுன்னு சொல்ல இன்னும் 2 தரம் வரப்போகுது போல இருக்குன்னு அதை நினைச்ச பிறகு 2ஆவதும் வந்துடும் அந்த அட் மூமெண்ட் இல்ல. அப்ப அப்படியான எங்களுக்கு அந்த கதைக்கிற பேச்சு வழக்கு அந்த இந்த மாதிரி கதைக்க வேணும். இந்த ஒரு வருத்தத்துல அது தெரியாது வருத்தத்தில் உள்ள ஆக்கள் என்ன எல்லா வருத்தத்தையும் சொல்லவும் இல்லை. அது எல்லாருக்கும் சில வருத்தங்களை சொன்னா இப்ப எங்கட இதுகளுக்கு வெள்ளக்காரன் சொல்லுவான் அது ஒரு விஷயம். எங்களுக்கு சொன்னா அது ஒரு நாகரிகமாக ஒரு பேசும் பொருள் ஆக்குறதும் இருக்குது. நாங்க அங்கால கொண்டு போடுவோம் அங்கால கொண்டு போடுவோம் உங்களுக்கு தெரியாதோ அவர் அவ இப்ப ஊசி போடுறான் முதல் குளிச்சு எடுத்தா ஊசி இல்ல அதுகெல்லாம் நான் அப்படியான இது அவ திருப்பி கேட்டா அவ ஊசி 40 இன்சுலின் எடுத்தா 80 இன்சுலின் எடுக்கணும் போற. அப்ப இது நல்ல உண்மையா வருத்தம் வந்து இப்ப சாப்பாட்டு முறையோ அல்லது இந்த பழக்க முறையோ இந்த நித்திர கொள்ற முறையோ அதுகளில இந்த இதுகள சொல்லுகளாலையும் வேற. அப்ப இதுகளையும் நாங்க கவனிச்சுட்டு ஒரு காதல கேட்டு ஒரு காதல விடுவோம் அதுவும் மருந்து ஒரு காதல கேட்டு சில கேட்கக்கூடாத விஷயங்களை ஒரு காதல கேட்டு மற்ற காதல விட்டாலும் அதுவும் மருந்த தனியா குளிசையும் ஊசியும் தான் மருந்தாண்டி இல்லை. வார்த்தைகள் சில வார்த்தைகள் கொல்லும் சில வார்த்தைகள் சொல்லும். எனக்கு இப்ப குறிப்பிட்ட உனக்கு என்ன இது வந்துட்டான் பாருங்க வந்துட்டான் என்ன மாதிரி அதை இதாண்டு எனக்கு என்ன செய்யறேன்டே இருக்கு. அப்ப இதுதான் இதான் பப்ளிக்காக கூட சில விஷயங்கள் ரெண்ட மாதிரி இருக்கு. அதான் இது வருத்தங்களை இதான் இப்ப உங்களுக்கும் இதாண்டேக்க ஒருத்தருக்கு வருத்தம் பிறகுதான் தெரியும். இப்ப காய்ச்சல் தலையடிய விட சில பல வருத்தங்கள் இதாண்டேக்க அந்த நேரம் ஒருத்தர் வந்து ஒரு 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 ஆறுதலான சொல்லி சொன்னாலே ஒரு கடவுள் மாதிரி அது அந்த நேரங்கள் நிச்சயம். இப்ப நாங்கள் குரல் மாறி இருக்கோம். இப்ப சில பேர் ஒரு ஆள் சொன்னா உது மாறாது இப்படியே தான் இருக்கும் இப்படி சொல்லுறா உது மாறாது இப்படியே இருக்கும். இன்னொரு ஆள் சொல்லுவா வாரம் நீங்க 2-3 நாள் அடுத்தடுத்து தோயும்போ அவன் ட்ரீட்மெண்ட்களை சொல்லுவீனாம். இன்னொன்று நாகுலா இப்ப சில இது அது வருத்தமே இல்லையா உண்மையா வருத்தத்துக்கு அடுக்கல வருத்த கட்டக்குறைக்க அதை வந்து பெட்ரிஷா ஊண்டி பெருப்பிச்சு எனக்கு அது இருக்கு எனக்கு இது இருக்கு நான் என்ன வருத்தங்கள் கணக்கு இருக்கிறது ஒரு பெருமை மாதிரி. எனக்கு உடல்ல கடவுளை ஒண்ணும் இல்லை. நேற்று 2 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்தேன் குறைஞ்ச கிலோமீட்டர் அவ்வளவுதான் அந்த ஏதாட்டியும். ஆனா எனக்கு அந்த உடற்பயிற்சி இல்ல வெளியில போகாட்டி பெரிய அந்த சீசன் மாறி இருக்கு உங்களுக்கு. அதான் நடந்த சீசன் வெயிலும் இதுவும் மாறுதுதான். வெயில் வந்து அந்த குளிர் வரைக்க இளைய காலம் வரைக்கும் அந்த குளிர் வந்து தாக்கும்.
நாங்க இன்னொன்று பாருங்க, நாங்க இந்த நேரங்கள்ல இந்த ஜாக்கெட்டை சரியா போடுறோம் இல்ல, இது எங்க குளிர் வெயில் வருது இப்ப அந்த ஜாக்கெட்டுகளை சரியா போடுறதாலேயும் ஜாக்கெட்டை போடுறதாலையும் சரியா போடாதாலையும் சில பல இதுகள் வருது, போடாதாலும் காதுக்குள்ளால போகுது. இந்த இப்பவே தொடங்கிடுவோம், ஜாக்கெட்டை பெரிய ஜாக்கெட்டே போட்டுருவோம், தெரியும் தானே. அப்ப அப்படியான ஒரு இது இருக்கு. இந்த இதோட ஒத்து போகணும். நாங்க பாருங்க, மனுஷரோட ஒத்து போகணும், வாழ்க்கையோட ஒத்து போகணும், வெதரோடையும் ஒத்து போகணும், வெதரோடையும் ஒத்து போகணும். அப்ப அப்படி கடைசி நோயலோடையும் ஒத்து போகணும். உண்மையா இல்ல, அதான் நோய் வந்தா ஆமா எல்லோருக்கும் ஏதோ ஒரு நோய் வந்து போவது உண்மைதான். ஆனா நாங்கள் அந்த நோய் என்று இல்லாமல் அந்த நோயை மாற்றுன்ற என்ற எண்ணத்தையும் அதையே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது, அதையே திங்க் பண்ணக்கூடாது. பாருங்க, அதையே திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தா தான் அது பெருசா போய்கிட்டு இருக்கும். அதை ஒரு பக்கத்துக்கு விட்டுட்டு சரி அதுக்குரிய மாட்டு வழியில பாக்கணும். பாருங்க, நாங்க இந்த கிராடோன் என்னென்ன ஸ்பைசஸ், இந்த ஸ்பைசஸ் தமிழ்ல என்னன்னு சொல்றோம், இந்த இதுகள் அந்த இதுகள்ல இருந்து மல்லி சீரகம் எல்லாம் அதுக்கு இருந்தே வந்த ஆகள். அப்ப ஒரு காலத்துல இங்க நான் முதல் வரைக்கும் அவைய உள்ளி என்றதை பழிச்சவிய மணக்குமண்டு ஒன்றுமே இல்லை, தனியா பெண்கள்ன்றதான் இருந்தது. இப்போ பார்த்தா எல்லாமே இருக்கு, உள்ளி குளிசை, இந்த என்ன இஞ்சி குளிசை, ஒவ்வொன்றுக்கு மஞ்சள் குளிசை, மஞ்சள் இப்ப என்னன்னு வந்தது அவைகளுக்கு. இப்ப நாங்க அந்த நாட்டில இருந்து வந்து அதை பாவிக்காம இருந்துக்கிறோம். இல்ல என்ன சொல்லுவோம், பிரித்தானியர் வந்து எங்கட நாடுல வந்து கொண்டு போன கருவா கராம்பு ஏலம் இப்படி இந்த வாசனை திரவியங்களையும் கொண்டு போய்கிட்ட எங்கள்ல இப்ப கொக்கோஸ்னஸ் இந்த தேங்காயே சொன்னவங்க தானே கொழுப்பு நீங்க பாவிக்க கூடாது, அவங்க தாங்கள் பாவிக்கிறதுக்கு எங்களுக்கு அப்படி ஒரு தடைய வச்சுட்டு. தாய்ப்பாலுக்கு அடுத்தது தேங்காய் பால் இருக்கு, தாய்ப்பாலுக்கு அடுத்தது தேங்காய் பால் இருக்கு. ஏன்னு இப்ப நான் இதை போட்டுட்டு வந்திருக்கிறேன், நேரம் பழிச்சாலும் பழிக்கட்டும். நான் இப்ப அமெரிக்காவிலேயே சிறந்த காலை உணவுன்ற சொல்லி எங்கட பழஞ்சோத்து தண்ணி, பழஞ்சோத்து வெங்காயம் போட்டு பழஞ்சோத்து தண்ணி, அதுதான் இப்ப உண்மையான ஒரு இது அமெரிக்கா சொல்லி இருக்கு. இது அதிகாலையில ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்துள்ள ஒரு நல்ல ஆரோக்கிய ஆர்கானிக் உணவு அதுதான். அப்ப நாங்க அதை விட்டுட்டு மற்றதுகளை சாப்பிட்டு கொண்டு இருந்தா இதை முடிவே என்ன? அப்ப அந்த வகையில அதான் இனி நாங்க கொஞ்சம் கொஞ்சம் எங்கட பாரம்பரியத்துக்குள்ள மெல்ல உள்ளுக்க போற நல்லது. உணவில நான் இதை இந்தியாவில போய் பார்க்கன்னு நான் பார்த்தேன். நான் அது சாப்பிடக்கு எங்களுக்கு நல்ல உசாரா இருக்குது, நிறைய கறி வகைகள் சேர்க்கல, கூட்டு அப்படி எல்லாம் எனக்கு வரும். நாங்க இங்க வந்து என்ன ஒரு சோரண்டா, ஒரு கீரை அல்லது ஒரு சின்ன வெள்ளைக்கறி வெந்து உடனே ஒரு குழம்பு வளர்ந்தானே உணவில கவனம் செலுத்த வேணும் நிச்சயம். மற்றது இந்த இதையும் சொல்லி முடிக்கணும், முருக்கங்காயில இனியிலேண்ட அளவு சத்துகள் இருக்கு, அதுங்களே சரியா தெரியாது. முருக்கம் காய், முருக்கம் வீத, முருக்கம் இல்லையா. அப்ப இங்க அரிதா எடுக்கலாம், உங்களோட இடத்துல கடைகள் இருக்கு, பக்கத்துலயே எடுக்கலாம். இப்ப முன்ன ரோட்மெண்ட் எல்லாம் கடைகள் இருக்கு. அப்ப இங்க நாங்க இதுக்குன்னு போகணும், சில கடைகளுக்கு ஒரு 40 கிலோமீட்டர் போகணும், 50 கிலோமீட்டர். அப்ப அப்படி போய் தான் எடுக்கிற வீக்கெண்டுக்கு. அப்ப இது பக்கத்துல உள்ள நீங்க அதுகளை வடிவா அதுகளே இதான் இல்லாம என்ன நல்ல சத்துள்ள இதுகள் உள்ளுக்க போய்கிட்டு இருக்கு. அதனுடைய அதான் நீங்க சொன்னாங்க கூட தலையங்கம் போற என்றாலும் இந்த காலப்போக்குல வருத்தங்கள் வந்தா அதுக்கு கணவன் மனைவிக்கு ஆறுதல் சொல்றோம், மனைவி கணவனுக்கு ஆறுதல் சொல்ற இத்தனைக்கு அவையில முகத்தை பார்த்து சொல்லி கொண்டு இருக்கிறது. அப்ப வேற ஒரு தினம் வந்து ஆறுதல் சொல்லுவோம். வேற என்ன ஹார்ட் அட்டாக் 2 தினம் பண்ண அவரை மாதிரியான ஆக்கள் இல்லாம ஒரு இதோட வந்து சரியா பக்குவமா அந்த வருத்தத்தை தீர்க்கிற மாதிரியான வார்த்தைகளை பிரயோகிக்கணும் என்றதுதான் எனது கருத்தா இருக்கிறது. உங்களுடைய வருத்தமும் தீரும். அது வந்து வெதர்ச்சே, இது வெதர்ச்சே என்று கூறிக்கொண்டு தலையிடி காய்ச்சல் எல்லாம் வருத்தம் கேட்டகோரிக்கு எடுக்கக்கூடாது. நாரி பிடிப்பு கூட இப்ப உள்ளுக்கு எடுக்கக்கூடாது, நாரி பிடிப்பும் போகும் சரியா. யோகா 2-3 ஊஃப்னிங்க அந்த எக்ஸசைஸ் அதுதான் நாரி பிடிப்பையும் எடுக்கலாம் கூறிக்கொண்டு அதுகளெல்லாம் வருத்தத்துக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கொண்டு, வருத்தம் என்றால் அது பெரிய சாமான். அதோட அந்த வருத்தம் எனக்கு 1000 இருக்கான்னு தம்பட்டம் அடிக்கிறதையும் விட்டுட்டு சரியோ எல்லோரும் சுகபோகிகளாவே இருக்கிறோம், ஒரு பாசிட்டிவ் மைண்ட கொண்டு வந்து பிரபஞ்சத்துட்டு அதை சொல்லிக்கொண்டு இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக இருந்தது. கொஞ்சம் நாங்க வெளியில போனாலும் அதுக்குள்ளேயும் கொஞ்சம் நாங்க நின்றுதான் பேசி இருக்கிறோம். காரணம் என்னென்றால் நாங்கள் அந்த பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது சுகதேகியாக நாங்கள் வாழலாம் என்பதை அவர் அழகாக சொன்னார். அதாவது நாங்க வருத்தம் இருந்தாலும் ஓகே சுகதேகியா வாழலாம், என்னத்துக்கு இதுக்கெல்லாம் கவலைப்படுறீங்கள், வாழ்க்கை ஒரு முறைதான், அந்த வாழ்ந்து விட்டு போக வேணும். அந்த நிலையில பார்த்தோம்னா நீங்க நோயையும் கவனம் வேணும், நோயை கொண்டு வந்தா கவனம் வேணும். ஆனா சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னு கேட்டா
அது இன்னும் மாறும் 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 என்ற ஒரு நல்ல மனநிலையோட நீங்க இருந்தீங்கன்னா கட்டாயமாக அந்த நோயில இருந்து நீங்கள் நீங்கலாம். ஏனென்றா எப்போதும் சொன்ன அந்த பிரபஞ்சத்தோட கூட நீங்கள் பாசிட்டிவாக கதைச்சு பாருங்கள். காலை பொழுது எனக்காக விடிந்திருக்கிறது, அற்புதமான பொழுது, அழகான மலரே, உன்னை பார்த்து நான் புன்னகைக்கின்றேன், உன்னோட ஒவ்வொரு இதழ்களை பார்க்கும்போது, பட்டு போன்ற இதழை பார்க்கும்போது இவ்வளவு மகிழ்ச்சி. அப்படி நாங்களே கதைச்சு கொண்டு போகலாம். நாங்களே எங்களோட இயற்கையும் எங்களோடையும் என்று நினைச்சு பாருங்கள், இவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏனென்றால் நீங்க நோய் வந்ததுண்டு கடைசி தான் கவலைப்படாதீங்க. ஆனா நான் என்னத்துக்கு இந்த தலைப்பு கொண்டு வந்தேன்னா, நீங்க எல்லோரும் அந்த தலைப்பை பாராட்டி இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்கள் எல்லோருக்கும். உண்மையிலேயே எல்லோருடைய கருத்துக்களும் ஒவ்வொரு அதுக்குள்ள ஒவ்வொரு விடயங்கள் ஒளிந்திருப்பதை பார்க்கிறோம். ஆனா நாங்க என்ன செய்கிறோம், போய் பார்க்கவே எத்தனையோ விதமான கருத்துக்களை சொல்லுவோம். நீங்க அந்த மருந்து எடுத்திருக்கலாம், இந்த மருந்து எடுத்திருக்கலாம், இல்ல ஏன் நேற்று அங்க போ நீங்கள் உங்களோட காலம் தான் இப்படி செய்து விட்டது, இப்படி எல்லாம் நீங்க இனிமேல், அதாவது இம்மளானாலும் சொன்னாலும் இப்ப நான் ஒரு ஆளை பார்த்து விட்டு வந்தா பிறகு சிந்திச்சேன். பலர் இப்படி எல்லாம் கதைக்கிறார்கள். அது ஏன் அப்படி கதைக்கணும், அது சில நேரம் அவர்களுக்கு தெரியாது. அப்ப நான் ஒரு அக்கா சொன்னேன், இப்படி கேட்காதீங்க அவன் வருத்தத்தை, அவக்கு கடுமையான வருத்தம் என்று தெரியுதல்லோ, ஆறுதலுக்கு அவ சிரிச்சு பேசுறான், நீங்கள் நல்லது நீங்க கதைங்க உங்களுடைய அவாண்ட பேச்சை கேட்க விடுங்கோண்டு. அப்ப அவ எனக்கு சொன்னவா, எங்களுக்கு தெரியல இது அப்படி நாங்க உண்மையா தாய சூழல்ல எல்லாத்தையும் அறிஞ்ச நாங்கள், எங்களுக்கு சொல்லித்தரவும் அது தரும் இல்லை. அப்ப அப்படியான சூழலில் நாங்க பார்க்க அறியாமையால செய்யறோம் என்றது விளங்கி கொண்டது. ஆனா இப்போ அறிந்த பின்னர், நீங்கள் அதை கேள்விப்பட்ட பின்னர் அதுக்கேற்ற மாதிரி பாசிட்டிவாக அவர்களோட மனச்சோர்வு இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல், உளவியல் ரீதியாக நல்ல ஆறுதல் வார்த்தை சொன்னீங்கடா, சிறப்பு. அடுத்தது எல்லாருக்கும் வார்த்தை மூலம் நாங்க சொல்லிட்டோம். நடத்த மூலம், நடத்த எப்படி அன்பாக அருகில இருந்து கையை பிடிச்சு அவற்றை கையை தடவி கொண்டு, நீங்க நல்ல இருப்பியலக்கா, ஏன் கவலைப்படுறீங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அப்படி ஒரு நல்ல அன்பான அணுகுமுறையை நீங்கள் எப்போதும் செய்து பாருங்கள். சில நோயாளியும் கையை பிடிக்க கூடாதான், அது அந்த நோயை பொறுத்து, அப்ப தள்ளி நிற்கலாம். சாதாரணமா ஒரு வரண்டா, உங்களோட அன்புள்ள பாசம் உள்ள வரண்டா, கட்டாயமா நீங்கள் ஒரு நாள் நீண்ட காலம் இருக்கிறாருண்டா ஒரு நாள் போய் பார்த்து ஆறுதல் சொல்லலாம். அடுத்தது செயல்முறை மூலம் நீங்க என்ன செய்யணும்டா, நித்யானந்தன் அழகாக சொன்னார், அவரை வெளியில கூட்டி வந்து நாங்கள் கதைக்கணும். ஏதாவது ஒரு செயல்முறை மூலம் அவருக்கு நாங்கள் ஒரு உதவியை செய்தோம்டா, அது உண்மையிலேயே அவருக்கும் வந்து போனது ஒரு மன சந்தோஷத்தை உருவாக்கும். நிச்சயமாக ஒரு நோயாளியை பார்க்க போக அவர் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். அப்ப கேட்க அவருக்கு ஆறுதல் சொல்ல உங்களுக்கு இலகுவாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு, மிக நல்ல கருத்துக்களை நாங்கள் இந்த நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து பகிர்ந்து கொண்டோம். அனைவருக்கும் உண்மையிலேயே சிறப்பான வாழ்த்துக்கள். எனக்கு இடம் கொடுக்காததனால் நானும் இந்த நிகழ்ச்சியில சிறப்பாக செய்தேன் என்ற நம்பிக்கையோட உங்களிடமிருந்து விடைபெறப் போகிறேன். எனக்கு தொழில்நுட்பத்தில் உதவி செய்த வாணிமோகனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து, அதிபர் நடாமனுக்கு நன்றி தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. உங்கள் குரல் சுகமடைந்து ஓடி வேற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி. நமக்கு வருகின்றது குடும்பம் கொலையும் தோப்படும் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம். 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 நன்றி, வணக்கம். ரெடியா?